உங்களுக்கு பணம் வர வேண்டும், அதற்காக நீங்கள் உழைக்க வேண்டும். அந்த பணத்தின் மூலம் அடுத்தவருக்கு நம்மால் முடிந்ததை செய்ய வேண்டும்ங்கிற 2 எலிமெண்ட்டோட சேர்ந்து டிராவல் பண்ற ஒரு மெக்கானிசம் உங்க எல்லாருக்குள்ளேயும் விதைக்கப்படுவதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. ஸோ இஃப் யூ வாண்ட் டு சப்போர்ட் அதர்ஸ், யூ ஹாவ் டு மேக் மணி. இன்னமும் சொல்ல போனா அடுத்தவனுக்காக உதவணும், அடுத்தவனுக்கு பணம் கொடுக்கணும், அடுத்தவருடைய துன்பத்தில் பங்கேற்றவருக்கு வாழ்க்கையில் ஒரு மாறுதலை ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற மனவுணர்வோடு உழைக்கிற போது உழைப்பினுடைய வலி தெரியாது. நான் மட்டும் நல்லா வாழணும், நான் மட்டும் சந்தோஷமா இருக்கணும், நான் மட்டும் காசு சேர்த்து குதிரைக்குள்ள வச்சுக்கணுங்கிற இன்டென்ஷனோட இருக்கிறவன் காலம் முழுக்க பதட்டத்தோடும் பயத்தோடும் சம்பாதிப்பான். நான் சம்பாதித்து அடுத்தவனுக்கும் கொடுக்க வேண்டும், என்னை நம்பி வாழக்கூடிய மனிதர்களையும் காப்பாற்ற வேண்டும் என்ற தன்னம்பிக்கையோடு போராடுகிறவன் சிரித்து கொண்டே அனைத்து வழிகளையும் தாங்குகிறான். அடுத்த இடத்தை பணம் பாசம் 2 கோடுகள், அது போயிட்டே இருக்கும். பணம் குறைவாக இருக்கிற போது பாசமாக இருக்கிற அந்த சமூகம், பணம் அதிகமாக வந்த போது பாசம் இல்லாத மனிதனாக மாறிப்போவதுதான் இயற்கை. இந்த உலகம் முழுவதும் எல்லா காலகட்டத்திலும் அப்படித்தான் நடந்திருக்கிறது. அதனாலதான் கொஞ்சம் பணம் வந்த பிறகு நம்ம எல்லாருமே நம் பொருளாதாரத்தோடு ஒட்டிய மனிதர்களோடு சேர்ந்து கொண்டு நம் பொருளாதாரத்திற்கு கீழாக இருக்கிறவர்களிடம் விலகி போவதற்கான ஒரு முயற்சியை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறோம். ஏன் நீ அந்த வீட்டு பையனோட பேசினேன்? ஆனால் உண்மையிலேயே பணம் வந்த பிறகு நாம் கவலைப்பட வேண்டியது, அந்த பணம் கிடைக்காத இன்னொருவருக்கும் அது கிடைப்பதற்கான ஏற்பாட்டை செய்து தருவதற்கான வழியை என்னுடைய பணத்தின் மூலம் செய்ய முடியுமா என்பதுதான். இந்த பேலன்ஸ் மட்டும் கரெக்டாக இருந்துட்டா இந்த ஒட்டுமொத்த நாடே ஒரு அளவுக்கு மேலே வந்துட முடியும். பட் த மோஸ்ட் அன்ஃபார்ச்சுனேட் திங், பணம் வந்த பிறகு ஆட்டோமேட்டிக்கலாக பாசம் போய்விடுகிறது. காரணம், பணத்தால் எல்லாவற்றையும் சம்பாதித்து விட முடியும் என்று மனிதன் நம்புகிறான். பணத்துக்காகவே உங்களோடு ஒட்டி கொண்டிருக்கும் கூட்டம் பாசமான கூட்டம் கிடையாது. ஆனால் உங்கள் பணத்தால் அடுத்தவருக்கு ஒரு விஷயத்தை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் செய்கிற போது கிடைக்கிற பாசம்தான் காலம் முழுக்க உங்களை பணக்காரனாக வைத்திருக்க போகிறது என்ற நம்பிக்கை யாருக்கு இருக்கிறதோ அவரால் மட்டும்தான் பெரிய அளவுக்கு பண்ண முடியும்.